கரெக்டாக நம்ம இப்போ எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா மூணார் வந்துவிட்டோம். மூணாரில் அந்தளவுக்கு க்ரௌட் எதுவுமே இல்லை, ரொம்ப நார்மலாக தான் இருக்குது. ஏன்னா சாட்டர்டே நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா கூட்டம் அலமோதுது, என்ன பண்ணணும்னு தெரியாமையே. ஆனால் நேற்று இருந்த கூட்டத்துக்கு இப்போ இருக்கிற கூட்டம் 1% கூட ஈக்குவல் இல்லை. டிஃப்ரெண்ட்டாக இருங்க. காரை பார்த்தீங்களா இல்லையா, வேறு மாதிரி இருக்குல்ல, இதெல்லாம் வேறு மாதிரி. எனக்கு தெரிஞ்சு இது 1 கோடி. காரு பார்க்கவே ஒரு சோக்காக இருக்குது பார்த்தீங்களா, ரதம் மாதிரி போங்க. மலையில் ஏறதா இருந்தாலும் சரி, எதில் எவ்வளோ மோட்ஸ் இருக்குது தெரியுமா, ஏகப்பட்ட மோட்ஸ் இருக்குது. தண்ணியில் போகிறதுக்கு, அந்த மலையில் ஏறுறதுக்கு, ஆஃப் ரோட் பண்ணுறதுக்கு, எல்லா கன்றாவுக்கும் இதில் மோட்ஸ் இருக்குது. கால் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். 1 கோடி சும்மாவா, பார்த்தீங்களா இல்லையா எங்கே ஏறி இருக்கா அப்படின்னு. கொஞ்சம்லாம் பசங்க கட்டிங்கில் கொஞ்சம் எடுத்தால் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டாங்க, இந்நேரத்துக்கு லாரி மேலே மோதி இருப்பாங்க. 2 பேர் மேலேயும் தப்பு தான். ஏன்னா அவங்களும் ஆரம்பிக்கல, இந்த ஆண்டு ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லிட்டு மேலே இருக்கிறானுங்க. ஜஸ்ட் மிஸ்ட் எல்லாமே ரிஸ்க்கு தான். டிஆர்எஃப் பைக் ட்ராவல் பொறுத்தவரைமே ரிஸ்க் தான். அது இந்த மாதிரி ஹேர்பின் பெல்லாம் அவங்க சொல்லவே வேணாம். எதிர்த்தாப்பில் என்ன வருதுன்னே தெரியாது. ஒவ்வொரு குழியிலையும் விடும் போது நமக்கு அப்படியே மனசு வலிக்குது. ஏன்னா நம்ம தெரியும் எந்த அளவுக்கு நம்ம வண்டி இருக்குன்ற போது அதோட சவுண்டு வரும் விட்ட உடனே. அதுதான் எனக்கு பெரிய இது. இல்லையே நான் கண்டென்ட் எடுக்க முடியா, இடியே எனக்கு டிஸ்டர்ப் பண்ணுறேன். நீ திட்டு போகிறான், ரிவ்யூ போடுறேன். இல்லை சார், இல்லை சார், ஒரு சொல்லலாம். இருக்கலாம், ஒரு சொல்லலாம் எடுக்கல. அதோ இருக்கலாம், அங்கே ஒரு நல்லா இருக்கே, வைக்க முடியும் அப்படியே. முறுக்கு எவ்வளோங்க? நல்ல வருமானையோ சொல்ல. என்னது என்ன சொல்லும்? லடாக் போடு முக்காம் பக்காடே. சத்தியமா சொல்றேன், அங்கேருந்து ஏறும்போதே கட்டணும்னு தான் ஆசை. ஆக்சுவலி இத்தனை பேர் வராங்கன்னு தெரியாது. 4 வாங்கினேன், 5 வாங்கினேன், அவ்வளோ கொடுத்துட்டேன். ஐயோ ரொம்ப நாளாக கட்டணும்னு ஆசை. ஐயோ பத்தியா, அது பார்த்துருந்து மனசு சரியில்லை. சரி போய் இதை கட்டிட்டு அப்புறமா கட்டிக்கலாம். அந்த ஆளே மாதிரியா இருப்பான். இதுதான் சாமி மாதிரி தான் அது. நான் வண்டிக்கு முன்னே பிடிச்சி இது கட்டணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை நீ கொடுத்துட்ட, எனக்கு இது கிடைக்கல. வண்டி ரெடி பண்ணிட்டு உட்காமுக்க, வண்டி ரெடி பண்ணிட்டு ஷோவாக காட்டுறேன் பாரு இன்னைக்கு மேலே. இதுக்கு மேலே இங்கே பாரு பழையப்பேன் எங்கே இருக்கிறானா எல்லாம். இவங்க வீடு இருக்குது பார்த்தியா, அவங்க வீடு போகிற வழியில் எல்லாமே யானை பார்த்துன்னு டெய்லி போயிட்டு வருவாங்களாம். பாரு கூட்டமாக வருமாயா படையப்பேன். நிறைய யானை சொல்கிறாங்கயா. அரிசி கொம்பேன், ஊசி கொம்பேன், அதுக்கப்புறம் படையப்பேன் அப்படின்னு ஏகப்பட்ட கூட்டம் இருக்க மாட்டேங்க. ஆமாம், இப்போ இங்கே கூட 1 வாரத்துக்கு முன்னாடி இங்கே தண்ணி இருந்துச்சான், இங்கே வந்து அப்படியே படுத்துக்குச்சான். எத்தனை இருக்குது பாருங்க பாரு. இங்கே பாரு மாடு. இப்போ யானை பார்க்கலாமாக்கா? இப்போ வெளியே வராது, அப்போ இருக்கு ரோட்டில் நின்றுச்சு காலையில். இது எல்லாமே படையப்பனாக்கா? படையப்பா அந்த 1.5 கொம்பு. ஆமாம், 1.5 கொம்பனா? ஒரு கொம்பு ஒரு அரை கொம்பு தான் இருக்கும். ஏகப்பட்ட பேர் இருக்கையா. அதான் சொன்னல, படையப்பேன், அரிசி கொம்பேன், ஊசி கொம்பேன், அதுக்கப்புறம் கொம்பு இருக்காக்கா, மெயின் கொம்பேன். அவன் தான் தண்ணி காமிச்சேன்னு சொன்னாங்க. அப்படியா? சாமி, நான் இது வரைக்கும் இதெல்லாம் கேள்விப்படல. நான் பாட்டு ஜாலியாக ஒரு ரைடு மட்டும் தான் என்ஜாய் பண்ணிட்டு வரேன். மூணாருக்குள்ளே இந்த மாதிரி விஷயம் நடக்குன்னு சொல்லிட்டு இப்போ தான் எனக்கு தெரியுது. கடவுளே, சொல்ல வேறு மாதிரி இல்லை. என் வண்டி தான் உனக்கு கட்ட முடியல, அதான் அப்படி நிற்குது. எப்போ இருந்தாலும் பிரிச்சுருவானுங்க, பிரிச்சதுக்கப்புறம் கட்டிட வேண்டியதான், ஒரு வழி இல்லை. எனக்கு என்ன ஆசைன்னு வச்சுக்க, லடாக்கில் போய் இதை கட்டணும். இதோட பெருசாக இருக்கும் இது. அங்கே அந்த இதுதான் லடாக்கில் தான் போய் இது கட்டணும். இது ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு இடத்துல இருக்குச்சலாம். இந்த ஒவ்வொரு வாரத்துக்கும் அக்கா வரங்க. ஐயோ, நம்ம டைம் இப்போயே 12 மணி ஆச்சுங்க. எப்போ நம்ம காந்தனூர் போயிட்டு எப்போ நம்ம இறங்கி எப்போ நம்ம போகிறதுன்னு எனக்கு ஒன்றுமே விளங்கலை. நம்ம வண்டி நல்லா இருந்தால் கூடயும் பரவாயில்ல, அசால்ட்டாக எங்கே வேணால் போயிட்டு எங்கே வேணால் வந்துடலாம். லைட்டில் சுத்தமாக இல்லை, நைட்டு விசிபிலிட்டியாக இருக்காது. சீக்கிரம் இறங்கினா தான் சீக்கிரம் வீடு போய் சேர முடியும். அந்த அக்கா சொன்ன முடியாது. எனக்கு இந்த மாதிரி இந்த யானைகள் இங்கே அழிச்சாட்டிங்கன்னா நான் அந்தளவுக்கு நான் கேட்டதில்லை. மூணார் பொறுத்த வரைக்கும் கிளைமேட் நல்லா இருக்கும், நல்லா பிளேசஸ் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இங்கே யானைகள் அழிச்சாட்டியும் பெரும் அழிச்சாட்டியுமா இருக்குமாங்க. அங்கே இங்கே அப்போ அது இந்த யானைக்கும் பேர் வச்சுருக்காங்க. எனக்கு அதை பற்றியும் தெரியாது. ஒவ்வொரு யானையை பற்றியும் படைய பண்ணுறாங்க, ஒரு ஊசி கும்பன்றாங்க, அதுக்கப்புறம் ஒத்த கும்பன்றாங்க, அரிசி கும்பன்றாங்க. ஏகப்பட்ட யானைகள் இங்கே விளாடுவோம். அந்த கடைகள்லாம் அடித்து நொறுக்கிடுவோம்.
அந்த அக்கா கடை இருக்குல்ல, அந்த அக்கா கடையே கிட்டத்தட்ட 50 டைம் கடையே உடச்சிருக்கோம். பார்த்துக்குங்க. கொஞ்சம் ரிஸ்க், கொஞ்சம் இல்லை நிறையாவே ரிஸ்க் எடுத்து வாழ்கிறாங்க எங்களாம். இங்கே வளைவு இருக்கோ அங்கே என்னென்ன ஃபோட்டோ எடுத்து தான் வருவோம் மனுஷன் தெரிஞ்சு போச்சு. ஏன் ஆனால் பிளேஸ் பாரு அற்புதமாக இருக்குது இங்கே. ஆனால் அதிகம் வீடு இல்லை சொல்லலாம், வீடு எதுவுமே இல்லை. அங்கேயும் ஒவ்வொரு ரெசார்ட்டும் இது மாதிரி இருக்குது. அங்கே போகிறானுங்க ஒரு பசங்க. இந்த வீடியோஸ் எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்குறோம், வரமாட்டேன்றானுங்கய்யா. சுற்றி இருக்கிற மலையில் அந்த பக்கம் இருக்கிற மலை மட்டும் பார்க்கும்போது எனக்கு என்னென்னா ஃபுல்லாக பாறை மாதிரியே இருக்குது. ஆனால் அது இப்போ இங்கேருந்து பார்க்க அப்படி தெரியுதா இல்லை உண்மையாலுமே பாறைன்னு தெரில. இன்னும் இறச்சிப்பாறை வாட்டர் ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா இன்னும் 22 கிலோமீட்டர், அதாவது காந்தநல்லூருக்கு இன்னும் 22 கிலோமீட்டர் தான் இருக்குது. 42 நிமிஷம் போயிட்டு போகிறோம், 42 நிமிஷம் ஆயிடும்னு சொல்லியிருக்கு. ஆனால் நம்ம இங்கேருந்தே இறச்சிப்பாறை வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கலாம். அங்கே பாருங்கள் மேலே தெரியுது பார்த்தீங்களா, இறச்சிப்பாறை வாட்டர் ஃபால்ஸ் இங்கேருந்து நல்லாவே தெரியுது. நம்ம இன்னும் இப்படி டேரெக்டாக சுற்றி அந்த இந்த கட்டை எடுத்து ரிட்டன் அந்த மலை மேலே ஏறி அங்கே அதுக்கப்புறம் மேலே ஏறுறோம். ஐயோ கடவுளே. ஆனால் வந்த வழி அவ்வளோவும் அற்புதமான வழி, உண்மையாகவே சொல்கிறேன். என்ன கிளைமேட் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம். ஆனால் ஈவினிங் போக போக தான் மணி இப்போ தான் 12 ஆகுது. 12 மணிக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்படி தான் இருக்குது. 12 மணிக்கு கீழே, அதாவது 2 மணி 3 மணி ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த கிளைமேட் சேஞ்ச் இருக்குது பாருங்க, அப்படி இருக்குது. இப்போ நம்ம எந்த பக்கம் கிராஸ் ஆகி எந்த பக்கம் அந்த போவான்னு தெரில. அந்த பக்கம் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், அடிபொலி. என்னன்னு தெரியல, எல்லாரும் கூப்பிட்றாங்க. உடனே போலீஸ் வந்து பயம் வந்துடல. உனக்குமா எனக்கும் இது என்ன ஊர் சார்? இது கேரளா. காந்தனூர் சரி, ஒரு மாஃபியா உள்ளார ஒளி வச்சிருமா ஏதாச்சும். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சரியான ரெஃபரன்லிங்க காப்ஸுங்க. நான் ஜாலியாக வேஸ்ட்டு செக்கிங் பண்ணிட்டு ஒரு சின்ன செக்கிங் தான். அதாவது இப்போ காந்தநல்லூர் கேரளாக்குள்ளே என்டர் ஆகும்போது இந்த இதெல்லாம் இருக்குல்ல, புகையிலை அந்த டொபாக்கோ புகையிலை ரெண்டும் ஒன்று தானே. அதனால் அதெல்லாம் இங்கே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செக்கிங் நடக்க மாட்டேங்கிங்க. கஞ்சாலாம் தூக்கிட்டு வருவாங்களே, அதெல்லாம் இங்கே உள்ளார இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஒரு செக்கிங் பண்ணிட்டு ஃபஸ்ட் 6 வாங்கி செக் பண்ணிட்டாங்க. அதான் பேட்ரு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம்லாம் விட்டுட்டாங்க. ஒரு பிரச்சனை இல்லை, நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசினாங்க. நான் கூட பயந்துட்டேன், பசங்க எல்லாம் ஓவர் ஸ்பீடு வரையா நடுவில் எங்கேயாச்சும் பார்த்துக்கிட்டு எங்கேயாச்சும் இங்கே தான் ஐயா அடுங்க கேமரா அங்கேயும் இருக்குன்றாங்களே கேரளாக்குள்ளே. அதனால் அதுதான் செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே பிடிச்சிட்டாங்களாட்டுக்கு அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அதெல்லாம் அப்படிலாம் இல்லை, செக்கிங் நார்மல் செக்கிங் அவ்வளோதான். கேட்டா இங்கே இறச்சி வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்கிறாங்கல்ல, இதுலையா இங்கேயா இறச்சி வாட்டர் ஃபால்ஸ் சொல்ல போலீஸ் ஸ்டேஷன் வருது. இறச்சி வாட்டர் ஃபால்ஸ் சொல்ல போலீஸ் ஸ்டேஷன் வருது. சலோ ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன் நினச்சிட்டான். இந்த பக்கம் தான் போக சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்தாண்ட டூரிஸ்ட் அதிகம் வரலையே, எப்படி இந்த போக சொல்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரியலையே. எத்தனை கிலோமீட்டர் சேட்டா? 12 கிலோமீட்டர் கிட்ட. 12 கிலோமீட்டர் கிட்டும். தமிழா? நீங்கள் சோலோ ரைடா? ஓ அப்படியா, ஸ்டே வாங்க. புரியல நீங்கள் ரிசார்ட் வச்சுருக்கீங்களா? ஓ இப்போ இங்கேயே ஸ்டே உங்களுது. இப்போ இறச்சி வாட்டர் ஃபால்ஸுக்கு இந்த தானே போகணும். தண்ணி இல்லையா சுத்தமா? ஐயா இதுக்கு எந்த வாங்க போகிறானுங்க இவனுங்க? காந்தலூர் போனால் அங்கே என்ன
வந்து ஆடியோவில் வாட்டர் ஃபால் அங்கே தண்ணி கம்மியாக இருக்க மாதிரி தான் சொன்னாங்க. ஒரு வாரம் கழிச்சு இன்னைக்கு தான் போகிறேன், தெரில அங்கே எவ்வளோ. என்னென்ன பாயிண்ட் சொன்னீங்க? பிரம்மரம் வியூ பாயிண்ட் போகிறோம். பிரம்மரம் வியூ பாயிண்ட்டு, ஆடியோ வாட்டர் ஃபால்ஸ். ஒன்றும் இல்லை, சும்மா போய் ஸ்ட்ராபெரி கார்டன் பக்கம்னா பார்த்தாங்க, அவ்வளோதான், மற்றபடி எதுவும் இல்லை. சரி, இப்போ இறங்குறதா இருந்தால் எந்த பக்கம் இறங்கலாம் ப்ரோ? இதே ரூட்டு தான். ரோடு நல்ல ரோடு அதில் இருக்கு. நீங்கள் இது கிராமத்துக்கு இருக்கீங்க. ஓ, நம்ம அங்கேருந்து வரும்போது அவங்க செக்கிங் நடந்துச்சு, அங்கேருந்து கட்டாக இருக்கணுமோ? இல்லை, மறையூர் ஏரியா பெட்ரோல் பங்க் இருந்துச்சா? மூணாறுலேருந்து வரீங்களா? மூணாறுலேருந்து வரும். அந்த ரூட்லேயே வந்துருக்கோம். அங்கே ஒரு ரூட் கீழே இறங்குனுச்சு, கீழே இறங்குனுச்சு. ஓ, அப்படி இறங்கிருக்கணும். அப்படிங்களா? சரி ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. சூப்பர். இறச்சி போகிற வாட்டர் ஃபால்ஸு தண்ணியே இல்லையா? எதுக்கு இவனுக்கு போகிறாங்கன்னு எனக்கு இன்னும் புரியல. அதுக்கே இவ்வளோ தூரம் ஆட்டி பிடிச்சிட்டு வந்தோம். ஸோ அதை விட்டுட்டு அப்படியே காந்தனூர் போக சொல்லிட்டாங்க. காந்தனூர் போனால் அங்கே ஏதோ ஆடியோ பாயிண்ட் ஒன்று, ஆடியோ வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று, அந்த இதோட ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. வெல்கம் டு காந்தலூர் கிராம பஞ்சாயத்து. கிரீன் காந்தலூர், க்ளீன் காந்தலூர். வேற மாதிரி தண்ணி ஆனால் இல்லையே, அப்புறம் எங்கேருந்து வரும்? ஆனால் இறச்சி போகிற வாட்டர் ஃபால்ஸ் எதாவது ஒன்று போனோம். அந்த சைடுங்களா? உக்காமக்கா ஒருத்தர்கிட்ட பேசிட்டு வரதுக்குள்ளே எல்லாம் எஸ்கேப்புங்க. இது ஏதோ ஒரு பக்கம் போகுது. அவங்க ரோட்டில் கேட்டதுக்கு இந்த பக்கம் தான் போகணும்னு சொல்லியிருக்காங்க. மேப்லேயும் இதான் காட்டுது இறச்சி போகிற வாட்டர் ஃபால்ஸுன்னு. பசங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் இறச்சி போகிற வாட்டர் ஃபால்ஸுன்னு போடு வரும் அப்படின்றானுங்க. ஒருத்தவங்க வரானுங்களா இல்லையான்னு பார்த்துலாம் கூப்பிட்டு போகிறதே இல்லை. போச்சு அம்மாடா, ஜஸ்ட்டு மிஸ்ட்டு போட்டுன்னு அடி வாங்கியிருக்கலாம். நீ பார்த்த வேலை தானே அது. நான் கூட ஏதோ ரேடியோ செட்டு தான் போட்டாங்கன்னு நினைச்சேன். ஜீப்பில் வச்சு ஓடிட்டு இருக்காங்க டிஆர்எஃப். நான் கூட ஏதோ இதுதான் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினச்சேன். ஏய் தலைவா, சூப்பர் தலைவா. நீ இங்கே வந்து எங்கே எடுத்துருக்காங்க ஒரு பைத்தியம் இருக்க மாட்டேன். இங்கே பாருங்க, வியூ பாருங்க. அங்கே தான் தண்ணி வரதாட்டு காந்தலூர் வந்து. பேசாமல் அங்கேயே போய் குளிக்கிறதுக்கு இங்கே போய் குளிச்சுட்டு வந்துடலாமா? பேசாமல் கீழே இறங்கி. ஆனால் கீழே இறங்குறதுக்கு நாடலோடு அப்படியே எங்கப்பா சேஃப்டி ஒன்றுமே இல்லை இந்த பக்கம் வரத்துக்கு. ஐயோ, பெரிய டூரிஸ்ட் பிளேஸ் ஆனால் அது பாரு. எங்கே இறங்குறாங்க? அளவுதானா? இதுதான் குளிக்கணுமா? நின்று தண்ணி தெளிச்சுட்டு வந்தோம் போச்சுங்களா? ஒன்றுமே இல்லை, தண்ணியே இல்லை டிஆர்எஃப். சும்மா கையில் தானே தண்ணி தெளிச்சுட்டு போக வேண்டியது தான். எவ்வளோ தூரம் வந்து வேஸ்ட்டு. ரீல்ஸில் நிறைய பேர் போட்டிருக்காங்க. அப்படியே மேலேருந்து தண்ணி ஊற்றுனதுக்கு அப்படியே இது ஃபுல்லாக பனிமூட்டை மாதிரி அப்படி இருக்கும். ஆனால் கீழே கூடயும் அவ்வளோ தண்ணி போகுது. இங்கேருந்து ஒரு தண்ணி இப்படி கொஞ்சம் கூட வரல. கொஞ்சம் கூட வரல மீன்ஸ் லிட்டில் கொஞ்சம் தான் வருது. அங்கே ஃபுல்லாக மேலே ஏறி வீடியோஸ் எடுத்தால் வேறு மாதிரி இருக்கு டிஆர்எஃப். ஓகே சாமி, அங்கேயே ஒரு மணி நேரம் உட்காந்து தான் முழுசாக நனையும். எல்லாம் முக்காடு கூட முழுசாக நனையாது. அண்ணா அதுலேயும் ஒரு ஜட்டி கழட்டி இவ்வளோ துவைச்சிட்றாரு. சே, மேலே ஏதாச்சும் இவ்வளோ பைப் வச்சு விட்டுட்ருக்காங்க அந்த சைனாக்காரன் பண்ணுற மாதிரி. அந்தளவுக்கு நம்ம அளவுக்கு அறிவு இல்லையே. ஷோ கடவுளே, வந்தது வேஸ்ட்டு. மக்களே, நீங்கள் யாராச்சும் 3 நாள் பிளான் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இறச்சி போகிற வாட்டர் ஃபால்ஸ் வர மாதிரி பிளான் பண்ணி எடுத்தீங்கன்னா தயவு செஞ்சு வராதிங்க. இறச்சி போகிற வாட்டர் ஃபால்ஸ் தான் சுத்தமாக தண்ணியே இல்லை, கொஞ்சமாக ஊற்றுது. அதில் நீங்கள் கை கால் மூஞ்சி கழுவுறது தான் யூஸ் ஆகும், மற்றபடி எதுக்கும் யூஸ் ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் இறச்சி போகிற வாட்டர் ஃபால்ஸ் நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் பிளான் பண்ணிட்டுக்கோங்க. அதே மாதிரி இங்கே கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு கிளைமேட் இல்லை. மூணாறு கம்பேர் பண்ணும்போது சுத்தமாக இல்லை. இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா Sunday 4 May 4 சண்டே. இன்றைக்கி இதுக்கப்புறம் யாராச்சும் பிளான் பண்ணிங்கன்னா கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரதுக்கு பிளான் பண்ணுங்கள். நாங்கள் வந்து ஏமாந்து ரிட்டர்ன் போகிறது தான் மிச்சம். சொல்லலாம் என்ன பண்ணலாம் இப்போது? சாப்பிடையா? பிரம்மரம் அது என்னது? அதான் அந்த நான் சொன்னேன்ல அந்த ஷூட்டிங் ஸ்பாட். அங்கே போயிட்டு காய விட்டிங்கன்னா சாவ அடிச்சிடும் வச்சுக்க. நல்லா இருக்கும். அங்கே பாரு, அங்கே ஒரு ஏழை புல்லு தானா லெமன். செல்லம் வேணும். பிரம்மரம் போகணுமா? இப்பயே நீங்கள் போங்க, நான் பின்னாடியே வர மேப் போடல போ. இப்போ இருக்கிற கண்டிஷன் யாரும் குளிக்கலாம்? வரேன், குழந்தைங்க மட்டும் தான் குளிக்க முடியும். பெரியவங்க நனைய தான் முடியும். நனையிறத முழுசாக நனைய முடியாது. முக்காடு தான் நனையும். முக்காடு கூட ஒழுங்காக நனையாது. அம்முக்கு டும்முக்கு அம்மாள் டும்மாள்.